அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நடிகர் சங்கம் விளம்பர ஆட்கள் தேவை என்ற பரிமாணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் விஜய் ஹரிஸ். ஏலத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். முதல் விளம்பரம். மூக்கிலே முந்திரி ஆரம்ப விலை 2 கோடி. மூக்கிலே முந்திரி இங்க பாரு, என் பக்கம் கூட வந்துடாத. மூக்கிலே முந்திரிய வச்சுதான் நான் வந்து பெரிய பிளான் பண்ணிருக்கேன். போயிரு. மூக்கிலே முந்திரி நான் தான் மந்திரி, நான் தான் போறேன். இப்படி எல்லாம் வசனம் பேசினாலும் அங்க விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நடிக்கணும். 2 கோடி சொல்லிருக்காங்க. நான் 1.5 கோடியில முடிச்சு தரேன்னு சொல்லிருக்கேன். 1 கோடி அவ்வளவுதான். நானு 50 லட்சம். 50 லட்சமா? டேய் 50 லட்சம் தான் கொடுத்தா உனக்கு ஆகாது, எனக்கு ஆகாதுடா. என்ன பண்ண? இங்க பாரு, எனக்கு விட்டு கொடுத்துரு இந்த ஒரு இதுக்கு. சார் எனக்கு விட்டு விடுங்க சார், நீங்க அடுத்தது பாருங்க சார். டேய் அங்க ஏற்கனவே எங்க டீமை மேனேஜ் பண்ணணும் நானே இருக்கேன்டா. காசு இல்லடா என்கிட்ட. ஒழுங்கா என்னை பண்ண விடுறா. ஏன்டா அப்படி இருக்க? சார் நான் தான் சார் பண்ணுவேன். ஏங்க 50 லட்சம்லாம் ஏதாவது சும்மா சொல்லுவாங்க, நடிச்சு தரேன்ட்டு நான் தாங்க பண்ணுவேன். உங்களுக்காண்டி 49 லட்சம் சார். 49? சரி இரு, என்னமோ சொல்றாங்க. மூக்கிலே முந்திரிக்கு ஏற்கனவே ஒரு ஆள் எடுத்துட்டோம். எங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் தான் தேவை. அதனால தொகையை பாத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒருத்தையும் போயிட்டான், நான் போய்க்கிறேன். டேய் நீ ஒரு ஆள் போனேனா என்னடா? நான் போய்க்கிறேனேடா. யாருடா அங்க கூட இருக்கிறதா? அந்த ஆள் கூட ஒரு நாள் நடிக்க முடியுமா? இருக்காரு, அவருக்கு முன்னாடி ஒரு நாள் நடிக்க முடியுமா? நான் போய் என் பவரை காட்டுறேன். உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். சரி 3 பேர் பிரிச்சுக்கலாம். 3 பேர் எப்படி பிடிக்க முடியும்? அவங்க ஒரு ஆள் தானே கேட்கறாங்க. நம்ம பிரிச்சுக்கலாம். அவங்க கிட்ட சொல்லி பிரிச்சுக்கலாம். அவங்க கிட்ட சொன்னா கேட்பா? ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளு. சரி விடு. ஏங்க ஒரு 2 பேர் நாங்க டீமா சேர்ந்து அவன் ஒரு ஆள், நாங்க 3 பேரா சேர்ந்துக்கிறோம். சம்பளம் கொடுத்தா போதும், நடிச்சிரும். மூக்கிலே முந்திரி அருமையான தொகைக்கு சென்றுள்ளது. அடுத்தது கையெழுத்து. ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். இங்க பாரு, இப்போதான் ஒருத்தன் மூச்சு அடைச்சு பேசி முடிச்சிருக்கேன். இப்படி டான்ஸ் எல்லாம் அண்ணா கொடுக்க மாட்டாங்க. டான்ஸ் ஆடிட்டு இவ்வளவு மேல வந்திருக்கேன். இவ்வளவு மேல வந்தேன்றதுக்காக ஏங்க என்னங்க நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கியா? டான்ஸ் ஆடுறதெல்லாம் நீங்க ஸ்கிரிப்ட்ல கொடுக்கலங்க. நான் தான் நடிப்பேன். பேர் என்னது? கையெழுத்து. கையெழுத்து. கையெழுத்து போற மாதிரி டான்ஸ் ஆடு. ஏன்டா டான்ஸ் ஆனா விளம்பரம் கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏலம் தானே. ஏலங்கள் டான்ஸ் ஆடுறது முதல் நிப்பாட்டு. எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2 கோடி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 கோடியா? எடுத்தாலே 30 லட்சம். 30 லட்சமா? கையெழுத்து அவருக்கே தான். ஏய் என்னடா பண்ண? வந்த டான்ஸ் ஆன 30 லட்சம் போன உடனே உனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு தான் பட வாய்ப்பே இல்லையே. அதனால இதுல நடிக்க போயிடலாம் இருக்கேன். 30 லட்சம் சரி போதும். 30 லட்சம் வாங்கிக்கலாம். ஒரு 2 மாசத்துக்கு தேர்வுல ஐபிஎல்ல. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவனுக்கு எல்லாம் நீங்க கொடுக்க கூடாது. ஓ 30 லட்சம் உங்களுக்காண்டி 28. டேய் போட கொடுத்துட்டாயடா. ஒன்னும் சரியில்லை. மிகவும் ஆசைப்பட்டுள்ள ரம்மி ஸ்கொயர் இப்போது உங்கள் கண் முன்னால். ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். ஏய் கொஞ்சம் இறக்குங்க. என்ன உடம்ப இப்படி வச்சுக்கிட்டு பயமுறுத்தினா சாம்பார் வேலையை தூக்கிட்டு தெரியறதுக்குலாம் ஆடு கொடுக்க கூடாது. ஏங்க ரொம்ப நேரமா நான் போர் அடிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா இருந்ததை எனக்கு கொடுத்துருங்க. பாக்குறதுக்கு ஆள் பல்கா இருக்காரு. எனக்கு எல்லாம் பயமா இருக்கு. நான் வரல. நான் போட்டிக்கே வரல. சபை கேட்டு பாருங்க, நம்மளை பத்தி தெரியும். நீங்க நாட்டாம தாங்க பாட்டை போட்டு வண்டி ஓட்டிட்டு வருவீங்கன்னா அதுக்காக விளம்பரத்தை கொடுக்க முடியாது. அங்க அந்த விளம்பரத்தை கொடுத்துருங்க. எனக்கு மூச்சு வாங்க வயசாயிருச்சுங்க. முன்னாடி மாதிரிலாம் நான் கிடையாது. நான் போய்க்கிறேன். இந்த விளம்பரத்தை கொடுத்துருங்க. நீ ஆடு நடிச்சுக்கங்க, வேற ஆடு படுத்துக்கங்க. நாங்க இதை பாத்துக்கிறோங்க. நாட்டாமைக்கு வாங்கிட்டோம்ல. இல்ல புரியல. என்ன செய்யல? என்ன பத்தி கேளு. நாட்டாமைன்னு ஒரு இது. குதிரை வண்டியில வந்து சந்தனத்தை போட்டா விளம்பரம் கூட கொடுப்பாயிலா? இருங்கடா நானும் போய் குதிரை வண்டியில வரேன்டா சந்தனத்தை தேய்ச்சிக்கிட்டு. அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கனவு 12 உங்கள் கண் முன்னால். இங்க பாருங்க. சொல்லுங்க. முடிஞ்சு எல்லாம். கடைசி ஒண்ணே ஒண்ணு இருக்கு. நான் ஒரு ஆள் தான் எடுக்கல. நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்க. இதுக்கும் போட்டிக்கு வராங்க. மரியாதை கெட்டு போயிரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார் கனவு தோல் சார் இருக்கிறதுலயே அதிகபட்ச அமௌண்ட் இருக்குதா? அப்ப ஏற்கனவே எடுத்ததையாச்சும் கொடுங்க. அதையும் கொடுக்க மாட்டீங்க. இதுலயும் வந்து விளாடுறேன்னா பாருங்க சார். 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இதை மட்டும் தான் சார் 5 கோடி 6 கோடி வரும். 5 கோடி கொடுக்க மாட்டாங்க. நம்மள ஏலம் கேட்கணும். இங்க பாருங்க அவ்வளவுதான். நீங்க எடுத்தது முடிஞ்சு. இந்த ஏலம் எனக்கு கொடுத்துருங்க. இந்த விளம்பரத்தை வச்சுதான் எங்க வீட்டுல சோறே ஆக போறோம் நாங்க. சார் நான் பஞ்சத்துல அடிபட்டு கிடைக்கேன். ஏங்க ஏற்கனவே ஒரு ஏலம் எடுத்துட்டீங்க இல்லைங்க. ஏங்க வர்றீங்க மறுபடியும்? 10 நாளைக்கு பத்தாதுங்க அது. ஏங்க 10 நாளைக்கு பேசாம நீங்க விக்கிற போதிலே வாங்கி சாப்பிட்டு போங்க. இந்த இதுல விளையாட விடுங்க. சரி முதல்ல யாரு எடுத்திருக்காங்க பாருங்க. அவன் சொல்லதே இந்த இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறான். ஏங்க 10 லட்சங்க. அதாவது கனவு 12 விளம்பரத்தை இந்தியன் கிரிக்கெட் கமிட்டியே வாங்கி விட்டது. காரணம் இந்தியன் கிரிக்கெட் கமிட்டியில் காசு இல்லை என்பதற்காக. அதனால் நடிகர்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இந்த கமிட்டி சார்பாக கையெழுத்து கும்பிடுகிறோம்.